பிகார் இடைத்தேர்தலில் பிரசாந்த் கிஷோரின் வெற்றி பாஜகவின் கோட்டையை கைப்பற்றியது. இது தேசிய அரசியலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது சட்டப்பேரவை உறுப்பினரை உருவாக்கும் தேர்தல் அல்ல, பிகாரில் ஒரு நல்ல மனிதர் முதல்வராக வேண்டும் என்ற செய்தியை பாஜக தலைமைக்கு உணர்த்துவதற்கான தேர்தல் இது என பிரசாந்த் கிஷோர் தெரிவித்துள்ளார். இன்றைய 10 முக்கிய செய்திகளை விரிவாக பார்க்கலாம். 1வது செய்தி, பிகார் இடைத்தேர்தலில் ஜன் சுராஜ் கட்சியின் தலைவர் பிரசாந்த் கிஷோர் பங்கிப்பூர் தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார். இது பாஜகவின் தேசிய தலைவர் நிதின் நவீனின் தொகுதியாகும். நிதின் நவீன் மாநிலங்களவை உறுப்பினராக ஆவதற்கு தனது சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ததையடுத்து இந்த இடைத்தேர்தல் நடைபெற்றது. பங்கிப்பூர் தொகுதி சுமார் 31 ஆண்டுகளாக பாஜக வெற்றி பெற்ற தொகுதியாக இருந்தது. தற்போது பிரசாந்த் கிஷோர் இந்த கோட்டையை கைப்பற்றியிருப்பது அவருக்கு மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுகிறது. இது வரும் தேர்தல்களில் பிகார் அரசியல் சூழ்நிலையை மாற்றக்கூடும் என கருதப்படுகிறது. வாக்குப்பதிவு மொத்தமுள்ள 31 சுற்றுகளில் 28வது சுற்றின் முடிவில் 59,213 வாக்குகள் பெற்று பிரசாந்த் கிஷோர் முன்னிலையில் உள்ளார். மீதம் 3 சுற்றுகளே உள்ள நிலையில் அவரது வெற்றி உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த வெற்றி பாஜக தலைமைக்கான ஒரு செய்தி என்று பிரசாந்த் கிஷோர் தெரிவித்துள்ளார். பிகாரில் கல்வியும் வேலைவாய்ப்பும் உருவாக நல்ல தலைமை அமைய வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். இதே இடைத்தேர்தலில் குஜராத்தின் மஞ்சள்பூர் தொகுதியில் பாஜக வெற்றி பெற்றுள்ளது. 2வது செய்தி, தமிழ்நாட்டில் பைக் டாக்ஸி இயக்கினால் அபராதம் விதிக்கப்படும் என்று உயர் நீதிமன்ற மதுரை கிளையில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. பைக் டாக்ஸி ஓட்டுநர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் விதிகளை மீறினால் அபராதம் விதிக்கப்படும் எனவும் அரசு தரப்பு வாதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பைக் டாக்ஸி இயக்குவது குறித்து ஒரு குழு அமைத்து அதன் பரிந்துரைக்குப் பிறகே இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றும் அரசு கூறியுள்ளது. மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளதால் மாநில அரசு தடை செய்ய முடியாது, ஒழுங்குபடுத்தலாம் என மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. பைக் டாக்ஸிக்கு அனுமதி கொடுப்பதா வேண்டாமா என விரிவான கொள்கை முடிவு எடுக்க போக்குவரத்து துறை செயலாளருக்கு உயர் நீதிமன்ற கிளை அறிவுரை வழங்கியுள்ளது. மேலும் இதுகுறித்து ஏன் விளம்பரப்படுத்தக்கூடாது, ஏதேனும் விபத்து நடந்தால் யார் பொறுப்பு என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். ரேபிடோ, ஓலா, ஊபர் போன்ற எண்ம மைய பைக் டாக்ஸி சேவைகள் அதிகரித்து வரும் நிலையில் அவற்றை ஒழுங்குபடுத்துவதற்கான அரசின் திட்டமோ விதிகளோ தமிழ்நாட்டில் இல்லை என மதுரை சேர்ந்த நவீன்குமார் என்பவர் பொது நல மனு தாக்கல் செய்திருந்தார். 3வது செய்தி, மத்திய பிரதேசத்தின் தாதியா சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகின்றது. மொத்தம் உள்ள 15 சுற்றுகளில் 8வது சுற்றின் முடிவில் காங்கிரஸ் வேட்பாளர் கன்ஷ்யாம் சிங் 38,264 வாக்குகளையும், பாஜக வேட்பாளர் அசுதோஷ் திவாரி 31,681 வாக்குகளையும் பெற்றுள்ளனர். பாஜகவை விட 6,583 வாக்குகள் வித்தியாசத்தில் காங்கிரஸ் முன்னிலையில் உள்ளதாக தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மோசடி வழக்கில் காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர் ராஜேந்திர பாரதிக்கு இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் தில்லி நீதிமன்றம் 3 ஆண்டு சிறை தண்டனை விதித்ததாலும் அதைத் தொடர்ந்து அவரது சட்டப்பேரவை உறுப்பினர் பதவி பறிக்கப்பட்டதாலும் இந்த இடைத்தேர்தல் நடத்தப்பட்டது. தாதியா இடைத்தேர்தலில் மொத்தம் 21 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். ஜூலை 30ஆம் தேதி நடைபெற்ற வாக்கெடுப்பில் 71.44% வாக்குகள் பதிவாகின. காங்கிரஸ் தொடர்ந்து முன்னிலையில் உள்ளதால் மாநில காங்கிரஸ் அலுவலகத்தில் கொண்டாட்டங்கள் தொடங்கியுள்ளன. 4வது செய்தி, சிவகாசியில் பட்டாசு தொழிற்சாலைகளில் ஆய்வு என்ற பெயரில் தமிழக அரசு அச்சுறுத்தல் தருவதாக திமுக சட்டப்பேரவை உறுப்பினர் தங்கம் தென்னரசு கண்டனம் தெரிவித்துள்ளார். சிவகாசியில் உள்ள பட்டாசு ஆலைகளில் அரசு அதிகாரிகள் தொடர்ந்து ஆய்வுக்குச் செல்வதாகவும் அதனால் தொழில் முனைவோர் பலரும் அச்சுறுத்தலுக்கு ஆளாக்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். சட்டப்படி உரிமம் பெற்று செயல்படும் பட்டாசு தொழிற்சாலைகள் மற்றும் விற்பனையாளர்களை தேவையற்ற ஆய்வுகள் மூலம் முடக்குவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார்.
தீபாவளி நேரத்தில் இத்தகைய கெடுபிடிகள் லட்சக்கணக்கான தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தையும் சிவகாசியின் பொருளாதாரத்தையும் பாதிக்கும். அரசின் இந்த நடவடிக்கையை உடனடியாக நிறுத்தி தொழிலுக்கு ஒத்துழைக்கும் சூழலை உருவாக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். இல்லையெனில் பட்டாசு தொழிலாளர்களின் உரிமைக்காக ஜனநாயக வழியில் மாபெரும் போராட்டம் முன்னெடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். 5வது செய்தி. காரைக்குடியில் அரசு பள்ளிக்கு சென்ற அமைச்சர் பிரபு, அங்கிருந்த மாணவர்கள் தவக தவக என கோஷமிட்டபோது மைக்கை அவர்கள் பக்கம் திருப்பி அதனை காணொளியாக வெளியிட்டிருப்பது மீண்டும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. அரசு பள்ளிக்குள் சென்று ரீல்ஸ், காணொளி எடுத்து வெளியிட வேண்டாம் என்று அமைச்சர்கள் கூட்டத்திலேயே தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் வலியுறுத்தியிருந்தார். அதற்கு முன்பு தவக சட்டப்பேரவை உறுப்பினர்களும் அமைச்சர்களும் ஆய்வு என்ற பெயரில் திடீரென பள்ளிகளுக்குள் சென்று அங்கிருக்கும் மாணவர்களிடம் கேள்விகளை கேட்டு அல்லது தவக முதல்வர் விஜய் பற்றி பாடங்கள் எடுத்து அதனை காணொளியாக வெளியிட்டு வந்தனர். ஆனால் இவர்கள் போடும் அனைத்து காணொளிகளும் எதிர்மறையான கருத்துக்களையே ஏற்படுத்தின. அரசியல் கட்சிகளும் சமூக ஆர்வலர்களும் கடுமையான எதிர்ப்பையும் பதிவு செய்திருந்தனர். இந்த நிலையில் அமைச்சர் பிரபுவின் இந்த செயல் மீண்டும் சர்ச்சையை கூட்டியிருக்கிறது. இந்த காணொளிக்கு தவகவினர் பலரும் தங்களது எதிர்ப்பை பதிவு செய்து வருகிறார்கள். குழந்தைகளிடம் அரசியலை திணிக்க வேண்டாம் என்று சமூக ஆர்வலர்களும் கருத்திட்டுள்ளனர். 6வது செய்தி. முதல்வர் விஜய் அமைச்சரவையில் விரைவில் மாற்றம் ஏற்படலாம் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் இன்னும் வெளியாகவில்லை. எனினும் கடந்த சில மாதங்களாகவே சில அமைச்சர்களின் செயல்பாடுகள் குறித்து விமர்சனங்கள் எழுந்துள்ளன. குறிப்பாக அரசு பள்ளிகளில் அமைச்சர்கள் மற்றும் தவக நிர்வாகிகள் மேற்கொண்ட ஆய்வுகள் மாணவர்களிடம் அரசியல் கருத்துக்களை திணிப்பது போன்ற செயல்கள் சர்ச்சையை ஏற்படுத்தின. இதுகுறித்து முதல்வர் விஜய் அமைச்சர்கள் கூட்டத்தில் நேரடியாகவே எச்சரிக்கை விடுத்திருந்தார். இந்த பின்னணியில் அமைச்சரவை மாற்றம் குறித்த எதிர்பார்ப்புகள் அதிகரித்துள்ளன. இது ஆளும் கட்சியின் எதிர்கால திட்டங்களுக்கும் ஆட்சி நிர்வாகத்தின் செயல்திறனுக்கும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த மாற்றங்கள் கட்சியின் இமேஜை மேம்படுத்தவும் மக்கள் மத்தியில் நம்பிக்கையை வளர்க்கவும் உதவும் என அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். 7வது செய்தி. பிகார் சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் பங்கிப்பூர் தொகுதியில் ஜன் சுராஜ் கட்சியின் தலைவர் பிரசாந்த் கிஷோர் வெற்றி பெற்றிருப்பதாக இந்திய தேர்தல் ஆணைய இணையதளம் உறுதி செய்துள்ளது. மொத்தம் உள்ள 31 சுற்றுகளில் 24 சுற்றுகள் முடிவில் பாஜக வேட்பாளர் நீரஜ்குமாரை விட 13,868 வாக்குகள் வித்தியாசத்தில் பிரசாந்த் கிஷோர் முன்னிலை வகித்து வருகிறார். எண்ண வேண்டிய வாக்குகளை விட அவரது வாக்கு வித்தியாசம் அதிகமிருப்பதால் அவர் வெற்றி பெறுவது உறுதி செய்யப்பட்டுள்ளது. பிகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி நடைபெற்று வரும் நிலையில் இந்த இடைத்தேர்தலில் பிரசாந்த் கிஷோர் வெற்றி பெற்றுள்ளது முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. பங்கிப்பூர் தொகுதி 31 ஆண்டுகளாக பாஜகவின் கோட்டையாக இருந்து வந்தது. இது பிகார் அரசியல் சூழ்நிலையை மாற்றக்கூடும் என கருதப்படுகிறது. மிகவும் குறைவாக 34% வாக்கு சதவீதமே பதிவானது குறிப்பிடத்தக்கது. 8வது செய்தி. காரைக்குடி அரசு பள்ளி நிகழ்ச்சியில் பங்கேற்ற அமைச்சர் பிரபு முன்னிலையில் மாணவர்களை தவக என கோஷம் போட வைத்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள். தமிழக முதல்வராக விஜய் பொறுப்பேற்றது முதல் மக்கள் பிரதிநிதிகளாக அல்லாதோரும் அரசு மருத்துவமனை, அரசு அலுவலகங்கள், அரசு பள்ளிகளுக்கு ஆய்வு என்ற பெயரில் அத்துமீறலில் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கு கடும் கண்டனங்கள் எழுந்த நிலையில் மக்கள் பிரதிநிதிகள் அல்லாதோர் யாரும் இதுபோல் ஆய்வுக்குச் செல்லக்கூடாது என அமைச்சரும் கட்சியின் பொதுச் செயலாளருமான புஸ்ஸி ஆனந்த் அறிவுறுத்தியிருந்தார். ஆனாலும் யாரும் அதை கேட்டபாடில்லை. அண்மையில் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா ஒரு அரசு பள்ளிக்கு சென்று மாணவியிடம் ஆங்கிலத்தில் கேள்வி கேட்டதும் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் விஜய் பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் என்ற பெயரில் தவக நிர்வாகிகள் சிலர் நுழைந்து மாணவர்களுக்கு இடையூறு செய்ததும் சர்ச்சையை ஏற்படுத்தின. பள்ளிகளில் இந்த தவகவினரின் அத்துமீறல்கள் நிறைய நடந்த நிலையில்
கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடந்த அமைச்சரவைக் கூட்டத்தில் பள்ளிகளில் யாரும் ஆய்வு என்ற பெயரில் மாணவர்களுக்கு இடையூறு செய்யக்கூடாது என விஜய் உத்தரவிட்டதாக சொல்லப்பட்டது. ஆனால் அடுத்த நாளே விஜய் பேச்சு காற்றோடு போச்சு என சமூக வலைத்தளங்களில் கண்டனங்கள் எழுகின்றன. 9வது செய்தி. E20 எத்தனால் பெட்ரோல் திட்டம் காரணமாக மக்களுக்கு லிட்டருக்கு 30 ரூபாய் வரை சேமிக்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதன் மூலம் கச்சா எண்ணெய் இறக்குமதியும் கணிசமாக குறைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளது. கச்சா எண்ணெய் சர்வதேச சந்தையில் ஒரு பேரலுக்கு சுமார் $135 அமெரிக்க எட்டியபோது முழுமையாக பெட்ரோலை மட்டும் இந்தியா நம்பியிருந்தால் தில்லியில் 1 லிட்டர் பெட்ரோலின் விலை $125 வரை உயர்ந்திருக்கும். ஆனால் 20% எத்தனால் கலவை திட்டம் நடைமுறையில் இருந்ததால் தில்லியில் பெட்ரோல் விலை $94.77 இருந்தது. இதன் மூலம் நுகர்வோருக்கு மறைமுக சேமிப்பு கிடைத்துள்ளது. எத்தனால் கலப்பு பெட்ரோல் என்பது வெறும் மலிவான மாற்று எரிபொருள் மட்டுமல்ல, சர்வதேச கச்சா எண்ணெய் விலை உயர்வில் இருந்து நாட்டை பாதுகாக்கும் ஒரு வகையான எரிசக்தி காப்பீடு என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது. எத்தனால் உற்பத்திக்காக மானிய விலையில் வழங்கப்படும் உணவு தானியங்கள் திருப்பி விடப்படுகின்றன என்ற விமர்சனங்களையும் மத்திய அரசு நிராகரித்துள்ளது. இந்தியா இதுவரை 1,97,000 கோடிக்கும் அதிகமான அந்நிய செலாவணியை சேமித்துள்ளது. 316 லட்சம் மெட்ரிக் டன் கச்சா எண்ணெய் இறக்குமதியை தவிர்த்துள்ளது. மேலும் 950 லட்சம் மெட்ரிக் டன்களுக்கு மேல் கார்பன் உமிழ்வு குறைக்கப்பட்டதுடன் விவசாயிகள் மற்றும் எத்தனால் உற்பத்தியாளர்களுக்கு 1,66,000 கோடிக்கும் அதிகமான தொகை வழங்கப்பட்டுள்ளது. 10வது செய்தி. இலங்கை அணிக்கு எதிரான 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் இந்திய அணியின் நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர் பும்ரா விளையாட வாய்ப்புகள் இல்லை என்று தெரியவந்துள்ளது. ஏற்கனவே காயம் காரணமாக சிகிச்சையில் இருந்த பும்ரா ஃபிட்னஸ் பரிசோதனையை நிரூபித்த பின்னரே இலங்கை பயணிப்பார் என்று கூறப்பட்டிருந்தது. தற்போது பும்ராவின் இடதுகால் முழுமையாக குணமடையாததால் இலங்கை டெஸ்ட் தொடரில் இருந்து விலகும் முடிவை எடுத்துள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகஸ்ட் 15ஆம் தேதி முதல் டெஸ்ட் போட்டியும் ஆகஸ்ட் 23ஆம் தேதி 2வது டெஸ்ட் போட்டியும் தொடங்க உள்ளது. ஏற்கனவே தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் சொந்த மண்ணில் இந்திய அணி தோல்வி அடைந்தது. இதனால் இலங்கை டெஸ்ட் தொடரை வெல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. பயிற்சியாளர் கவுதம் கம்பீர் தலைமையில் இந்திய அணி தொடர் தோல்வியை சந்தித்து வருவதால் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு முன்னேறும் வாய்ப்புகள் குறைந்துள்ளது. கேப்டன் சுப்மன் கில் இலங்கை தொடரை 2-0 என்று வெல்ல வேண்டும் என்பதில் தீவிரமாக இருக்கிறார். பும்ராவின் கம்பேக்கிற்கு இந்திய அணி நிர்வாகம் அவசரம் காட்டுவதாக தெரியவில்லை. உலகக்கோப்பை தொடருக்கு இன்னும் ஓராண்டு மட்டுமே இருப்பதால் பும்ரா காயம் அடையாமல் பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இதனால் அடுத்த சில நாட்களில் பும்ராவுக்கான மாற்று வீரர் அறிவிக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய முக்கிய செய்திகளின் ஒரு சுருக்கம். பிகார் இடைத்தேர்தலில் பிரசாந்த் கிஷோர் பெற்ற வெற்றி, மத்திய பிரதேச இடைத்தேர்தலில் காங்கிரசின் முன்னிலை, தமிழ்நாட்டில் பைக் டாக்ஸிக்கு அபராதம் விதிக்கும் அரசின் முடிவு, சிவகாசி பட்டாசு தொழிற்சாலைகள் மீதான ஆய்வுகளுக்கு தங்கம் தென்னரசுவின் கண்டனம், அரசுப் பள்ளிகளில் மாணவர்கள் அரசியல் கோஷமிட்டது குறித்த சர்ச்சை, முதல்வர் விஜய் அமைச்சரவை மாற்றத்திற்கான எதிர்பார்ப்புகள், E20 எத்தனால் கலப்பு திட்டத்தின் மூலம் சேமிக்கப்படும் தொகை குறித்து மத்திய அரசின் விளக்கம் மற்றும் இலங்கை டெஸ்ட் தொடரில் இருந்து பும்ரா விலகல் குறித்த செய்தி. இவை அனைத்தும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். உலகத் தமிழர்களின் செய்திக் குரல்.